ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் சவுதி அரேபியா ப்ராசஸ். ஸோ சவுதி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸோ சவுதி போகணும் அப்படின்னா நமக்கு சவுதிக்கான லைசன்ஸ் ப்ராசஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சவுதி அரேபியாக்கான அட்டஸ்டேஷன் கம்பல்சரி நம்ம பண்ணணும். அது நீங்கள் டிப்ளமோ ஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம், இல்லைனா போஸ்ட் பிஎஸ்சியோ இல்லைனா பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ என்ன ஒரு குவாலிஃபிகேஷனாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்தீங்கன்னா நல்ல வேக்கன்சி கிடைக்கும். 1 இயர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்குமே சில டைமில் வேக்கன்சிஸ் வருது. ஸோ நீங்கள் முதல்ல சவுதி அரேபியா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் ப்ராசஸாக அட்டஸ்டேஷன் பண்ணிவிடுங்க. சவுதி அரேபியாவுக்கு அட்டஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டி, அப்போஸ்டல், எஸ்டிஎம், நாட்ரி, இந்த அட்டஸ்டேஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அது உங்களோட வீசா பொறுத்து நம்ம இந்த அட்டஸ்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டஸ்டேஷன்றது ஒரிஜினலில் தான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஏஜென்சிக்கிட்டேயோ இல்லை நீங்களே டேரெக்டாக ட்ரை பண்ணியோ அட்டஸ்டேஷன் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஃப்ளோ பண்ணணும். டேட்டா ஃப்ளோன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். டேட்டா ஃப்ளோன்றது வெரிஃபிகேஷன் ஆஃப் இவங்களோட டாக்குமெண்ட்ஸ். என்னெல்லாம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ளோவில் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் முதல்ல நம்மளோட டிகிரி, அதுக்கடுத்தது ஆர்என்ஆர்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரினிவல் இருந்ததுன்னா ரினிவல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்டில் ஒர்க்கிங் அண்ட் பாஸ்போர்ட். இது எல்லாமே நம்ம டேட்டா ஃப்ளோவில் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம சாஃப்ட் காப்பி கொடுக்கணும், அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேட்டா ஃப்ளோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி நம்ம டேட்டா ஃப்ளோ முடிச்சு உடனே அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ எலிஜிபிலிட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வேலிடிட்டி. அந்த 1 இயரில் நீங்கள் சவுதிக்கு நம்ம 3 வாட்டி நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த 3 அட்டம்ப்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அட்டம் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் அட்டம்ப்டே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளை ப்ரோமெட்ரிக் நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கிளாஸிஃபிகேஷன், இது ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சவுதி ஹெல்த் லைசன்ஸோட சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இது 2 இயர்ஸ்க்கான வேலிடிட்டி. ஒரு வாட்டி நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா 2 வருஷத்துக்கு நம்ம எந்த ப்ராப்ளம் இல்லை, அதுக்கப்புறம் ரினிவல் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் சவுதி அரேபியாக்கான லைசன்ஸ் ப்ராசஸ்க்கு ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு நர்ஸாவோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்டாவோ இல்லை நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்டாகவோ இல்லை லேப் டெக்னீஷியனாகவோ இல்லை ரேடியோலஜிஸ்டாகவோ எந்த ஒரு கேட்டகரி ஹெல்த் கேர் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா, ஸோ டாக்டராகவோ இந்த ரிலேட்டட் எந்த கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, போகிறீங்க, ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணாமல் போகவே முடியாது. கண்டிப்பாக பண்ணணும். ஒரு சில கேட்டகரிக்கு எக்ஸாம்ஸ் அங்கே போய்ட்டு கூட பண்ணலாம். மற்ற ஒரு சில கேட்டகரிஸ்க்கு நம்ம எக்ஸாம்ஸ் இங்கே போய் பண்ணுறது மேண்டேட்ரியாக இருக்கும்.